ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசோமெரிசம் பார்க்க போறோம். ஐசோமெரிசம்ல 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னா என்ன, ஐசோமர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஐசோமெரிசம் அப்படிங்கிறது ஒரு ஃபெனாமினன். ஓகே, ஸோ ஐசோமர்ஸ் அப்படின்னா சேம் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதாவது ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் சொல்றோம் அப்படின்னா, இந்த 3D ஸ்பேஸ்ல எப்படி ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து அதை அதை வந்து அப்சர்வ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்குறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு கெமிக்கல் காம்போசிஷன் சேம் ஆகும், பட் அதோட ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஃபெனாமினன் தான் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது இல்ல ஐசோமெரிசம் வழியா. ஸோ அதுதான் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? என்ன 3D ஸ்பேஸ்ல அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் வேறையா இருக்கும். சரிங்களா? ஐசோமெரிசம் ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். ஒன்னு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்னு ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல இத்தனை டைப் ஆஃப் ஐசோமெரிசம் வந்து இருக்கு. ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஐசோமெரிசம் தான் இருக்கு. ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அயனைசேஷன், ஹைட்ரேட், லிங்கேஜ், கோஆர்டினேட் பொசிஷன், கோஆர்டினேஷன் பொசிஷன், லிகண்ட் ஐசோமெரிசம். ஸோ இவ்வளோ ஐசோமெரிசம்ஸ் இருக்கு. பட் எல்லாமே நீங்க பேரை வச்சே வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஐசோமெரிசம் பார்க்கலாம். அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா உள்ள இருக்க இந்த லிகண்ட் இருக்கீங்க இல்லையா, உள்ள இருக்க லிகண்டோ வெளியில இருக்க லிகண்டோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உள்ளால வந்து எழுத முடியும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம். சரிங்களா? இங்க பாருங்க, சென்ட்ரல் மெட்டல் அயோன் எல்லாமே சேமா இருக்கு. உள்ள ஒரு ஆனியோன் இருக்கு, வெளியில ஒரு ஆனியோன் இருக்கு இல்லையா? ஸோ உள்ள இருக்க ஆனியோனை வெளியில போட்டு வெளியில இருக்க ஆனியோனை உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இதோட ப்ராப்பர்ட்டி இதோட கம்பேர் பண்ண வேறையா இருக்கும். சரிங்களா? அண்ட் நீங்க வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்கன்னாலும் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இது சேர்த்து ஒரு 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 அயானாவும் சல்ஃபேட் ஒரு அயானாவும் டிசோசியேட் ஆகும். இதை பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து ஒரு அயானாவும் கேட்டயானாவும் புரோமைடு ஆனையானா வந்து புரோமைடு அயானாவும் ஸ்பிளிட் ஆகும் வாட்டர்ல. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது வேற தானே. ஏன்னா இதோட ஆனியான் வேற, இந்த காம்பவுண்டோட ஆனியான் வேற வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது, இந்த காம்பவுண்டோட ஆனியான் வேற வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது. ஸோ இது செப்பரேட்டா வந்துட்டு ஒரு ஒரு இது கொடுக்கும், ஒரு செட் ஆஃப் அயான்ஸை கொடுக்கும் சொல்யூஷன்ல. இது வந்து ஒரு செட் ஆஃப் அயான்ஸை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ள இருக்க அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால நமக்கு வந்து இது ஃபார்ம் ஆகுறது தான் வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். அடுத்த ஐசோமெரிசம் வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுறது வந்துட்டு ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, குரோமியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு இந்த உள்ள இருக்க வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வாட்டர் வந்துட்டு வெளியில வந்து போகுது அப்படின்னா ஏன்னா 6 கோஆர்டினேஷன், அந்த கோஆர்டினேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு வெளியில இருக்க ஒரு குளோரின் உள்ள வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இதை வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம், இல்லைன்னா வந்து சால்வேஷன் ஐசோமெரிசம்னு சொல்லலாம். சரிங்களா? இன்னொரு நேம் சால்வேஷன் இல்ல சால்வேட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாலும் அது என்ன எதை தான் சொல்றாங்க, ஹைட்ரேட் தான் சொல்றாங்க. சரிங்களா? ஹைட்ரேட் ஐசோமெரிசம். அடுத்து பார்க்கலாம் லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஸோ லிங்கேஜ்னாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் மைண்டுக்கு வர வேண்டியது வந்து ஆம்பிடென்டேட் லிகண்ட். சரிங்களா? ஆம்பிடென்டேட் லிகண்ட் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்ல 2 ஆட்டம் இருக்கும். 2 ஆட்டமுமே வந்து மெட்டலோட வந்து பாண்டிங் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதுதான் ஆம்பிடென்டேட் சொல்லுவேன். ஆம்பிடென்டேட் எல்லாமே வந்து மோனோடென்டேட் லிகண்ட் தான். சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்து, அதாவது 2 ஆட்டமும் வந்து கேப்பபிள் இருந்தாலும் ரெண்டுமே போய் மெட்டலோட வந்து கோஆர்டினேட் ஆக போறது கிடையாது. ஒண்ணுதான் கோஆர்டினேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஆம்பிடென்டேட் மோனோடென்டேட் லிகண்ட் தான். ஸோ அந்த ஆம்பிடென்டேட் லிகண்ட் வழியா நமக்கு வந்து அந்த லிங்கேஜ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NO2 எடுத்துக்கிட்டோம். NO2 வந்து ஆம்பிடென்டேட் லிகண்ட். ஸோ இந்த NO2ல வந்து நைட்ரஜனும் வந்துட்டு மெட்டலோட வந்து பைண்ட் ஆகும், ஆக்சிஜனும் மெட்டலோட பைண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பைண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கு. பட் ஆக்சிஜனோட லிங்க் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஐசோமர், நைட்ரஜனோட லிங்க் ஆச்சு அப்படின்னா அது இன்னொரு ஐசோமர். ஸோ இதை வந்து எது கீழே கொண்டு வருவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் கீழே லிங்கேஜ் ஐசோமரிசம்
கீழே கொண்டு வருவோம். சரிங்களா? ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிற ஐசோமர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். கேட்டையான் ஆனையான் இங்க ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நீங்க அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள நீங்க எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ இங்க இங்க இருக்க லிகன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கேட்டையான்ல இல்லை கேட்டையான் ஆனையான் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே, ஏன்னா சைனைடு வரது ஆனையானா இருக்கும், இங்கே நியூட்ரல் லிகண்ட் வரது இங்கே வந்து கேட்டையானா இருக்கும். ஸோ ஏதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கேட்டையான் ஆனையான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் லிகாண்டை ஆனையானிக் லிகாண்டை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட கவுண்டர் பார்ட் தான் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். சரியா? ஸோ இது வந்து கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ், இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைனைடை இந்த கோபால்ட்டு கொண்டு போயிடலாமா? ஸோ அப்படி கொண்டு போய் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த அமோனியா வந்து இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ் சைனைடை ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடலாமா? அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா லிகன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? லிகன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஸோ அப்படி எழுத முடிஞ்சு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்துட்டு கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். அடுத்து கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமரிசம். ஸோ ஒரு பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸில் பிரிட்ஜிங் லிகண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, பட் நான் பிரிட்ஜிங் லிகன்ஸ் இதெல்லாம் சரிங்களா? பிரிட்ஜிங் லிகண்ட் நடுவில் சென்டரில் போட்டுக்கோம், இதெல்லாம் நான் பிரிட்ஜிங் லிகன்ஸ். ஸோ நான் பிரிட்ஜிங் லிகன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நான் பிரிட்ஜிங் லிகண்ட் இங்கேருந்து இதுதான் எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுதான் எக்ஸாம்பிள். சேஞ்ச் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே தான், ரெண்டு எக்ஸாம்பிள் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் தான். அதை நான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே சிஎல் இருக்கு இல்லையா, அந்த சிஎல் அந்த சைட் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு சிஎல் இருக்கு, இன்னொரு சிஎல் இங்கே போயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி அமோனியா வந்து இங்கே இருக்க ஒரு அமோனியா இந்த சைட் போயிடுச்சு. அதாவது இந்த மெட்டலுக்குள்ளேயே வித்தின் த காம்ப்ளெக்ஸ் மெட்டலுக்குள்ளேயே வந்து லிகன்ஸ், அதாவது நான் பிரிட்ஜிங் லிகன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது தான் வந்து கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து லிகண்ட் ஐசோமரிசம். லிகண்ட் ஐசோமரிசம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஐசோமர்ஸ்னாலே சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? பட் இங்கே வந்து நமக்கு என்னன்னா அதே தான், பட் இதுல வந்து லிகண்டுக்குள்ள அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க, சேம் மாலிகுலர் ஃபார்முலா C3H11N2. பட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1,2 டைஅமினோ ப்ரோபேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,3 டைஅமினோ ப்ரோபேன். அதாவது NH2 குரூப் இருக்கு இல்லையா, அந்த NH2 குரூப்போட பொசிஷன் வந்து மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1,2 பொசிஷன்ல இருக்கு, அட்ஜசண்டா இருக்கு. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 1,3 பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது நேம் இருக்கா? அதாவது நம்ம அந்த அப்ரிவேஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அப்ரிவேஷன் பார்க்கும்போது இந்த PN TN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். EN கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அந்த உங்களுக்கு அந்த நேம்ஸ் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அப்ரிவேஷன் வந்துட்டு இந்த ட்ரைன்லாம் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் இந்த காம்பவுண்டுக்கு வந்து இந்த அப்ரிவேஷன் என்ன சிம்பிளா கொடுக்கலாம்னா PN கொடுக்கலாம். PNனா ப்ரோபிலின் டையமின். ப்ரோபிலின் டையமின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, CH3 CH2 CH2. இப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணுவீங்க? CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. இந்த காம்பவுண்ட் பேர் வந்து ப்ரோபிலீன். ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் இருக்கு. பாண்ட்ஸை விட்டுடுங்க, பட் அதே மாதிரி தான் இருக்கு. பட் என்ன அட்டாச் ஆயிருக்குன்னா அமினோ குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் இது ப்ரோபிலீன். ரெண்டு அமீன் இருக்கனால டைஅமீன். ஸோ அதனால தான் ஷார்ட்டா PN அப்படின்னு சொல்லி போடுறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரை மெத்திலீன், அதாவது CH2 நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெத்திலீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த CH2 மெத்திலீன் சொல்றோம். இங்க 3 CH2 இருக்கு, அதனால ட்ரை மெத்திலீன் டைஅமீன். ரெண்டு அமீன் இருக்கனால டைஅமீன். சரிங்களா? TN ஷார்ட்டா. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் சேம் ஃபார்முலா தான், மாலிகுலர் ஃபார்முலா தான். பட் இங்க பாருங்க PN ட்ரைஸ்ன்னு எழுதுறோம், மெட்டலோட TN ட்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். சரிங்களா? இது பைடென்டேட் லிகண்ட். ஆமா, பைடென்டேட் லிகண்ட் இருக்கனால தான் 3 டைம்ஸ் எழுதுறோம். அப்போ மெட்டலோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்துட்டு கோஆர்டினேஷன், அதாவது மெட்டலோட லிகண்டோட அட்டாச் ஆயிருக்க அந்த கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா 6. ஓகே, ஸ்டீரியோ ஐசோமரிசம் பார்க்கலாம். ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படிங்கிறது ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். அகைன் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம்லாம் என்ன எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு காம்பவுண்ட்ல அட்ஜசென்டா லிகன்ஸ், சேம் லிகன்ஸ் அட்ஜசென்டா இருக்கும்போது அது வந்து சிஸ்.
ஆப்போசிட்டா இருக்கும்போது டிரான்ஸ் ஐசோமர். சரிங்களா? ஸோ அதுதான் நான் சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா மிரர் இமேஜ் இருக்கும். ஸோ மிரர் இமேஜ் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, மிரர் இமேஜ் வந்து அதுவும் நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கணும். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட வந்து மிரர்ல வைக்கிறீங்க அப்படின்னா, மிரரோட இமேஜ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ரைட் ஹேண்ட் மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கணும் ஒரு கண்டிஷன், அதாவது சூப்பர் இம்போசிபிள்னு இருக்கு, நான் சூப்பர் இம்போசிபிள்னு இருக்கு. கரெக்ட்டா? இப்ப சிமெட்ரிக்கலா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போய் அதுக்கு மிரர் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அதே தான் திரும்ப கிடைக்கும். சூப்பர் இம்போசிங்ல அதாவது ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிற மாரி இருக்கும். பட் இங்க கண்டிஷனே நான் சூப்பர் இம்போசிபிள் தான். அதாவது ஒண்ணு மேல ஒண்ணு வச்சோம்னா, அந்த ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு ஒரிஜினல் பிக்சர் இருக்கும் இல்லையா? அதோட மிரர் பிக்சர் இருக்கு இல்லையா? மிரர் பிக்சர் எடுத்து அது மேல நீங்க வந்து மேல வச்சீங்கன்னா, மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ அப்படியே ஆகாம இருந்துச்சுன்னா தான் அது எனன்ஷோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனன்ஷோமெரிக் பேர்ஸ் இல்ல எனன்ஷோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ இங்க சென்டென்ஸா வந்து நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எங்க பார்க்க முடியும்னா 4 and 6ல தான் பார்க்க முடியும். 2 and 3 லிகன்ஸ், அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 2, கோஆர்டினேஷன் நம்பர் 3 வச்சு வர காம்ப்ளெக்ஸஸும் இருக்கு. பட் அங்கெல்லாம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்க்க முடியாது. சரிங்களா? எங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்க்க முடியும்னா 4 and 6ல தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த இந்த இதில் கொடுத்துருக்கேன்ல, ஹைலைட் பண்ணதில் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா அது கண்டிப்பா ஐசோமரிசம் ஷோ பண்ணாது. டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா எப்படி இருக்கும்? அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஸோ இப்படிதான் இருக்கும் டெட்ராஹெட்ரல் ஓட அரேஞ்ச்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துப்போமா? சரிங்களா? ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 109.5 டிகிரின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது வந்து டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ டெட்ராஹெட்ரல்ல என்ன பார்க்க முடியாது? ஐசோமரிசம் பார்க்க முடியாது. ஸோ டெட்ராஹெட்ரல் எங்கெல்லாம் வருதோ, எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, காம்ப்ளெக்ஸ்க்குமே டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அப்படி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதில் வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்க்கணும். அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும்னா, ஸ்கொயர் பிளேனரா டெட்ராஹெட்ரலா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். எப்பவுமே கோஆர்டினேஷன் நம்பர் 4 வருது அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று வந்து டெட்ராஹெட்ரல், இன்னொன்று வந்துட்டு ஸ்கொயர் பிளேனார். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம் இல்லையா? அந்த இடத்துல நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஐசோமரிசம் ஷோ பண்ணாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல இந்த மாதிரி டைப்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மெட்டலோட A3B3, அதாவது ஏ டைப் லிகன் வந்து 3 இருக்கு, அதே மாதிரி பி டைப் லிகன் 3 இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பார்க்கும்போது அதுல ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமரிசம் நீங்க பாப்பீங்க. என்ன ஐசோமரிசம் அப்படின்னா ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் ஐசோமர்ஸ். ஸோ இந்த ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் ஐசோமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது எதோட டைப் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கீழே வரும். சரிங்களா? அதுக்கு வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து இருக்கவே இருக்காது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஷியல் மெரிடோனியல் இந்த மாதிரி டைப்ல வர்றதுக்கு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்காது. சரிங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஹிண்ட். ஸோ இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அண்ட் 4D 5D இன்னொரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. 4D 5D வர கோஆர்டினேஷன் நம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் தான் ஃபார்ம் பண்ணும். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணாது. அதாவது 4D 5Dனா இந்த ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனாடியம்லாம் இருக்குல்ல. இப்போ டைட்டானியம் எடுத்துக்கோங்க, ஜிர்கோனியம், ஹாஃப்னியம் கீழே பார்த்தோம். கரெக்டுங்களா? இல்ல நிக்கல் பாத்தீங்கன்னா பெல்லாடியம், பிளாட்டினம்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பெல்லாடியம், பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 4D 5D சீரீஸ்ல வரக்கூடிய மெட்டல்ஸ். ஸோ அப்போ அந்த 4D 5D அதான் பீரியட் நான் சொல்றேன். 4D 5D அப்படிங்கிறது பீரியட்ஸை சொல்றேன். ஸோ 4D 5Dல பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்மாக கோஆர்டினேஷன் நம்பர் 4 வந்துச்சுன்னா ஸ்கொயர் பிளேனார் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் தான் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2024ல கேட்ட கொஸ்டின் மேட்ச் பண்ணுவோம் நீங்க. எல்லாமே கோபால்ட் காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அமோனியா, அப்புறம் வந்து நைட்ரோ லிகன் கொடுத்துருக்காங்க. நைட்ரோ லிகன்ல வந்து நான் உங்களுக்கு 3 லிகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்று சைனேட் சொல்லியிருப்பேன், NCS சொல்லியிருப்பேன், அப்புறம் NO2 சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த 3 லிகண்ட் வந்து ஆம்பிடென்டேட் லிகண்ட் கீழே வருவாங்க. இங்க ஆம்பிடென்டேட் லிகண்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க NO2. ஸோ ஆம்பிடென்டேட் லிகண்ட் வந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு இங்க யோசிக்கணும். லிங்கேஜ் ஐசோமரிசம் நான் சொல்லியிருக்கேன். வித் ஆக்சிஜனா வித் நைட்ரஜனா அப்படின்னு சொல்லி அங்கதான் வரும் டிபேட். ஸோ
இது வந்து லிங்கேஜ் ஐசோமரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஈஸியாக லிங்கேஜ் ஐசோமரிசம் மேட்ச் பண்ணிடலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியான்ஸ், சல்ஃபேட் ஆனியான், புரோமைடு வந்து ஆனியான். பட் இங்கே வந்து அமோனியா வந்து நியூட்ரல் லிகண்ட். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆனியான்ஸ் ரெண்டுத்தையும் உள்ள வெளியில எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய வந்து ஐசோமரிசம் எது ஷோ பண்ணும்? அயனைசேஷன் ஐசோமரிசம் தான் இந்த ஒரு இதை வந்து ஷோ பண்ணும். சரிங்களா? ஐசோமர்ஸை ஷோ பண்ணும். ஸோ அது அயனைசேஷன் ஐசோமரிசமோட மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்களேன், 2 காம்ப்ளெக்ஸ் டைப் இருக்கு. ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் டைப் இருந்தாலே இது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் தான். கரெக்டா? இங்க இருக்க லிகண்ட் அங்க போகும், அங்க இருக்க லிகண்ட் இங்கே கொண்டு வருவோம். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஃபோர்த் ஒன் பாருங்க, H2O இருக்கு. ஸோ அக்வா லிகண்ட் இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹைட்ரேட் இல்லைன்னா சால்வேட் ஐசோமரிசம். சரிங்களா? அது வந்து சால்வேஷன் கான்செப்ட் இன்வால்வ் ஆகுறதுனால சால்வேட் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆப்ஷன் நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க சால்வேட்னா இன்வால்வ்ஸ் வாட்டர், லிங்கேஜ் அப்படின்னா கண்டிப்பா இன்வால்வ்ஸ் ஆம்பிடென்டேட் லிகண்ட், அயனைசேஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் இன்சைட் அவுட். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியான் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், கேட்டியான் காம்ப்ளெக்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ இதில் ஆனியான் கேட்டியான் காம்ப்ளெக்ஸ் சொல்லுங்க. அமோனியா இருக்கு, இங்கே சைனைடு இருக்கு. என்ன வரும்? சைனைடு வர்றது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், நியூட்ரல் லிகண்ட் அமோனியா வர்றது கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஸோ வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்ல வருது. அடுத்து பார்க்கலாம், டைப் ஆஃப் ஐசோமரிசம் எக்ஸிபிட்டட் பை காம்பவுண்ட்ஸ். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் த வேல்யூ ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் இன் ஆல் தீஸ் காம்ப்ளெக்ஸஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்க என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பாருங்க. இங்க லிகன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, எடுத்தோடனே லிகன்ஸை தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான், அதோட எக்ஸ்சேஞ்சை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் ஐசோமரிசமும் கிளாஸிஃபை பண்றாங்க. இங்க லிகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அக்வா கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது வந்து சால்வேட் ஐசோமரிசம் இல்ல ஹைட்ரேட் ஐசோமரிசமா இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் கெஸ். ஸோ அதை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் டியை கண்டுபிடிச்சிடலாம். பட் இல்ல இன்னொரு சாலிட் ஐசோமரிசம் கொடுத்துருக்காங்க, பட் கோஆர்டினேஷன் வேறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க கோஆர்டினேஷன் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும். இங்கே வந்து கோஆர்டினேஷன் எல்லாத்துலயும் பாருங்க 6 தான். ஏன்னா அக்வா இங்க 5 இருக்கு, இங்க ஒரு குளோரின் இருக்கு, பிளஸ் ஆட் பண்ணுங்க 5 + 1 6, இங்க 4 + 2 6. ஸோ வெளியில பார்க்க கூடாது, உள்ளதான் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளதான் பார்க்கணும். ஸோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 6 கோஆர்டினேஷன் தான். அந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ சால்வேட் ஐசோமரிசம் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, உள்ள இருக்க ஒரு வாட்டரை வெளில போட்டுட்டு வெளியில இருக்க ஒரு குளோரின் உள்ள போட்டிருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த காம்ப்ளெக்ஸஸ் எழுதியிருக்காங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2018 கேட்ட கொஸ்டின், இந்த டைப் ஆஃப் ஐசோமரிசம் ஷோன் பை த காம்ப்ளெக்ஸ். அதாவது இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம் இது ஷோ பண்ணுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். இஎன் என்ன? எத்திலின் டையமின். ஸோ இஎன் அப்படிங்கிறது எத்திலின் டையமின். எத்திலின் டையமின் எப்படி எழுதுவோம்? CH2 கரெக்டுங்களா? இது ஒரே ஒரு CH2 இருந்துச்சுன்னா மெத்திலின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க வந்து பாருங்க 2 இருக்கு. ஸோ எத்திலின் டையமின் அப்படின்றது இங்க இப்படிதான் நம்ம எழுதுவோம். இது ஒரு காமன் எத்திலின் டையமின். ஸோ என் வந்து எதோட அட்டாச் ஆயிருக்கும்? கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ 2 கார்பன்லயும் 2 அமினோ குரூப் அட்டாச் இருக்கும். ஸோ எத்திலின் டையமின். இந்த எத்திலின் டையமின் எந்த டைப் ஆஃப் லிகண்ட்? பைடென்டேட் லிகண்ட். சரிங்களா? இப்போ கோபால்ட்டோட எப்படி இது ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நீங்க பாக்குற அந்த பேப்பர் இருக்குல்ல, நீங்க எழுதுறீங்க, நோட்ல எழுதுறீங்க அப்படின்னா அந்த நோட்டோட சர்ஃபேஸ்ல வந்துட்டு சென்டர்ல கோபால்ட் இருக்கு. அந்த 4 கார்னர்லயும் வந்துட்டு என்ன அட்டாச் ஆயிருக்குன்னா நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப 4 கார்னர்ல நைட்ரஜன் இருக்கணும். எத்தனை எத்திலின் டையமின் யூஸ் ஆயிருக்கணும்? 2 எத்திலின் டையமின் யூஸ் ஆயிருக்கணும். கரெக்டுங்களா? அந்த நோட்டோட பெர்பெண்டிகுலரா மேல குளோரின் இருக்கு, கீழே வந்து குளோரின் இருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாமா? ஸோ மேலே கீழே, அதாவது சேம் டைப் ஆஃப் லிகண்ட் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா என்ன ஐசோமர்? ஜாமெட்ரிக்ல டிரான்ஸ் ஐசோமர். கரெக்டுங்களா? இதே வந்து இப்போ நான் இந்த பாசிபிலிட்டிஸும் இருக்கு. என்ன பாசிபிலிட்டிஸ்னா, இதை அப்படியே விட்டுடுங்க. இதை நான் என்ன பண்றேன், இவங்க 2 பேரையும் இங்க கொண்டு வந்துடுறேன். அதாவது கீழே குளோரின் இருந்து மேல குளோரின் இருந்தது. கீழே இப்ப குளோரின் இருக்க வேண்டிய இடத்துல இந்த நைட்ரஜனும் இந்த எண் இருக்குல்ல, இது இங்க போயிடுது. இந்த எண் இங்க வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப குளோரின் பக்கத்துல வந்துருவாங்க. ஸோ அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ குளோரின் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா அட்ஜசன்ட்ல இருக்கு சேம் டைப் ஆஃப் லிகண்ட் அப்படின்னா சிஸ் ஐசோமர். கரெக்டுங்களா? ஸோ இது என்ன டைப் ஆஃப்
ஐசோமரிசம் ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசமும் ஷோ பண்ணும் தான். பட் இங்கே வந்து ஆப்டிக்கல் ரிலேட்டடாக எதுவுமே கொடுக்கல. அதாவது இங்கே வந்து காம்படிஷன் எதுக்கும் எதுக்கும்னா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசமுக்கும் இதெல்லாம் பாருங்க, கோஆர்டினேஷன் ஐசோமரிசம், அயனைசேஷன் லிங்கேஜ் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸோ இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் தான் கொடுத்த ஆப்ஷனுக்கு மேட்ச் ஆகுது. அதுக்கு நீங்க வந்து இப்படியும் யோசிக்க கூடாது, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இது ஷோ பண்ணாதா அப்படின்னா ஷோ பண்ணும். எப்பவுமே டிரான்ஸ் ஐசோமர், இங்க டிரான்ஸ் ஐசோமர் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுல வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் எதுவுமே வராது, 0. பட் இதுக்கு வந்து ஒரு ஐசோமர் வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து மிரர் இமேஜ் வச்சிங்க அப்படின்னா, ஸோ இதோட மிரரா இங்க வந்து சிஎல் இருக்கும், இங்க சிஎல் இருக்கும். கரெக்டுங்களா? சாரி, கொஞ்சம் நீட்டா வரைவோம். இங்க வந்து ஒரு சிஓ இருக்கும் சென்டர்ல, இங்க சிஎல் இருக்கும், இங்க சிஎல் இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கே அந்த பைடென்டேட் லிகண்ட், இங்கே வந்து பைடென்டேட் லிகண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு மிரர் இமேஜ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தானே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இது ஒரு ஐசோமர், இது ஒரு ஐசோமர், அப்புறம் டிரான்ஸ் இது ஒரு ஐசோமர். டோட்டலா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3 இருக்கு. சரிங்களா? ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். சரிங்களா? அது வந்து நல்லா நீங்க, இது வந்து டோட்டல் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல தான் ரெண்டுமே வருது, ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 3 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்கு, 2 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் அதுவும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. த நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஃபார் த காம்ப்ளெக்ஸ். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க, சேம் எக்ஸாம்பிள் தான், நம்ம லாஸ்ட் பார்த்தோம்ல அதே எக்ஸாம்பிள் தான். இதில் தான் கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் நீங்கள் 2 போட்டக்கூடாது, ஏன்னா லாஸ்ட் ஆப்ஷனில் 2 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸாக வரைஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலாக எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். இங்கே வந்து இதோட மிரர் இமேஜ் தான் இது. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ் ஐசோமர், இது வந்து டிரான்ஸ் ஐசோமருக்கு ஏதாவது ஆப்டிக்கல் இது இருக்கா? கிடையாது. ஏன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி தான் இருக்க போது, சேமாக இருக்க போது. அதை எடுத்து நீங்கள் இது மேலே வச்சிங்க, அது என்ன சூப்பர் இம்போசபிளாக இருக்கும். நான் சூப்பர் இம்போசபிளாக இருக்கிறது தான் கண்டிஷனே. கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஸ் ஐசோமருக்கு தான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து பாசிபிள், டிரான்ஸுக்கு கிடையாது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் டிஸ்டிங்கிஷபிள், அதாவது பிரித்து பார்க்கக்கூடிய ஐசோமர்ஸ் எத்தனை இருக்குது? மொத்தம் 1 2 3. ஸோ வந்து 3 ஐசோமர்ஸ் வந்துட்டு இதுக்கு வரும். ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது என்ன செட்டில் வரும்? கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ்ல வரும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஏன்னா 2 காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து இதான் கேட்டயோனிக், இது ஆனியோனிக். இதில் வந்துட்டு இது கேட்டயோனிக், இது வந்து ஆனியோனிக். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயோனிக்கா இருந்திருக்கு. ஜஸ்ட் லிகண்டை மாத்துறது வழியா அது ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் ஐசோமரிசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஸோ உங்களுக்கு அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த காம்ப்ளெக்ஸ் PTPY, அதாவது இது வந்து பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். இது வந்து இதோட கோஆர்டினேஷன் என்ன? 4. ஸோ இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், கோஆர்டினேஷன் 4 வந்துச்சுன்னா அது டெட்ராஹெட்ரலாகவும் இருக்கும், ஸ்கொயர் பிளேனாராகவும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ டெட்ராஹெட்ரலா ஸ்கொயர் பிளேனாரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிளாட்டினம் யாரு? 3D 4D 5Dல வருவாங்க. கரெக்டுங்களா? 5D சீரீஸில் வரக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல். ஸோ 5D சீரீஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? 4 or 5 இருந்தாலே அது ஸ்கொயர் பிளேனார் தான். சரிங்களா? இங்கே வந்து டெட்ராஹெட்ரலுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ பிளாட்டினம் சென்டரில் போட்டுக்கோங்க. உங்களோட நோட் புக்கில் சென்டரில் பிளாட்டினம் இருக்குது, 4 கார்னரில் 4 லிகண்ட் போட்டுக்கணும். இப்போ பிரிடின் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. பிரிடின் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரிடின் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து எப்படி இந்த லிகண்ட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா, பிரிடினுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் அமோனியா போட்டுக்கிறேன். அடுத்த பாசிபிலிட்டி என்னது? பிரிடினுக்கு ஆப்போசிட்ல புரோமின் போட்டுக்கிறேன். அடுத்த பாசிபிலிட்டி பிரிடினுக்கு ஆப்போசிட்ல குளோரின் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பிரிடினுக்கு ஆப்போசிட்ல 3 லிகண்ட்மே நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த 2 செட் இருக்காங்களே, இவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் ஆயிடுவாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, இவ்வளோதான் வந்து டிஸ்டிங்கிஷபிளாக இருக்கும். இல்லை மற்றது நீங்கள் இப்போ நான் பிரிடின் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, நீங்கள் வந்து அமோனியா எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா, அமோனியா எடுத்து போட்டிங்கன்னா இங்கே பிரிடினுக்கு பாருங்க, இங்கே அமோனியாவுக்கு ஆப்போசிட்டில் குளோரின் இருக்குது, அமோனியாவுக்கு ஆப்போசிட்டில் புரோமின் இருக்குது. ஸோ இங்கே எந்த லிகண்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு நீங்க எழுதுனீங்கன்னா த்ரீ டிஸ்டிங்கிஷபிள் காம்ப்ளெக்ஸஸ் தான் நீங்க வந்துட்டு வரைய முடியும். ஓகே, ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை இருக்கும்? 3 டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The existence of two different colored complexes with the composition of complex கொடுத்துருக்காங்க is due to. நீங்க இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் அது இங்க வந்து எப்படி இன்டைரக்டா கேட்டிருக்காங்க பாருங்க. 2 டிஃப்ரெண்ட் கலர்ட் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. பட் காம்ப்ளெக்ஸ் வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல லிங்கேஜ் பாசிபிளா கிடையாது, ஏன்னா ஆம்பிடென்டட் லிகண்ட் கிடையாது. குவாடினேஷன் ஐசோமரிசம் பாசிபிளா இல்ல, ஆனியானிக் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கல. அயனைசேஷன் ஐசோமரிசம் ஏதாவது பாசிபிளா இல்ல, வெளியில இருக்க அந்த ஆனியானிக் ஸ்பியரை வந்து கொடுக்கல. ஆனியானிக் ஸ்பியர் அப்படின்னு நான் சொல்றது வந்துட்டு அந்த ஆனியான்ஸை தான் சொல்றேன். குளோரின், புரோமின் அந்த மாதிரி வெளியில கொடுத்துருப்பாங்க, அதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் ஆன்சர்? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டினோட மற்ற பார்ட் புரியலனாலும் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஆப்ஷனோட எப்படி ரிலேட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம எதோட ரிலேட் பண்ண முடியுது? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசமோட ரிலேட் பண்ண முடியுது. அதுக்கு சிஸ்டான்ஸ் இருக்கா? இருக்கு. சிஸ்டான்ஸ் நம்ம வரைஞ்சிப்போம். ஓகே, ஸோ அப்படிதான் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, 8th question. Which one of the following complexes is not expected to exhibit isomerism? ஸோ இதுல எது வந்து ஐசோமரிசம் எக்ஸிபிட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நோட்ஸ்லேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எது வந்து எக்ஸிபிட் பண்ணாது? டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் என்ன பண்ணாது? ஐசோமரிசமை எக்ஸிபிட் பண்ணாது. ஸோ ஐசோமரிசமை அது எக்ஸிபிட் பண்ணாது. டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இதுல பாருங்க, பிளாட்டினம் வந்து ஸ்கொயர் பிளானர் தான் கண்டிப்பா ஃபார்ம் பண்ணும், ஏன்னா அது வந்து 5D சீரீஸ்ல வருது. ஓகே, அப்ப இது வராது. அடுத்து இது பாருங்க, நிக்கல் காம்ப்ளெக்ஸ். பட் வந்து கோஆர்டினேஷன் வந்துட்டு 6. சரிங்களா? 4ல தானே டெட்ராஹெட்ரல் வருது. 4ல தான் டெட்ராஹெட்ரல் வருது. அப்ப இதுவும் நம்ம பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னும் கோஆர்டினேஷன் நம்பர் பாருங்க, இங்க 4 இருக்கு, 2 இருக்கு, அப்ப 6. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நிக்கல் இங்க ஃபார்ம் பண்றது வந்துட்டு கோஆர்டினேஷன் 4 டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன பண்ண முடியாது? ஐசோமரிசமை எக்ஸிபிட் பண்ண முடியாது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இதுல எது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசமை ஷோ பண்ணாது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து 4 இது கொடுத்துருக்காங்க, காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லியிருப்பேன். MA3B3 டைப்ல வருது அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு 2 ஐசோமரிசம் தான் வந்துட்டு, சாரி 2 ஐசோமர்ஸ் தான் பாசிபிள். ஃபேஷியல் மெரிடோனல் ஐசோமர்ஸ். சரிங்களா? அப்போ ஃபேஷியல் மெரிடோனல் ஐசோமர்ஸ் வருதுன்னா அது இவங்க 2 பேரும் யாரு கீழே வருவாங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கீழே வருவாங்க. சரிங்களா? நோட்ஸ்ல நான் இது கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. இந்த ஃபேஷியல் மெரிடோனல் வர இந்த காம்ப்ளெக்ஸஸ்க்கு என்ன இருக்காது? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து இருக்காது. சரிங்களா? எதை வச்சு ஃபேஷியல் அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்க பாருங்களா, இந்த ஃபேஸ், அதாவது இந்த ஆக்டாஹெட்ரல்ல இதெல்லாம் வந்து நோட்லயே வந்து 4 கார்னர்ல இருக்கும். பட் இந்த குளோரின் எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. கரெக்டா? நோட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, மேல கீழே. ஸோ இங்க ஒரு ஃபேஸ் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இந்த ஃபேஸ் ஃபார்ம் ஆகுற இந்த ஃபேஸ்லயே இங்க பாருங்க எல்லா லிகண்டும் சேமா இருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். மெரிடோனியல்ல பாத்தீங்க அப்படின்னா இது இங்க போயிடும், இது இங்க வந்துடும். சரிங்களா? அதனாலதான் அது வந்து மெரிடியோனல் ஐசோமர்ஸ். இதை வந்து ஃபேஷியல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்க MA3B3 டைப்ல இருக்க ஒரே காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? ஸோ அதனால அதை நம்ம சூஸ் பண்றோம். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்துட்டு இருக்கும். இது டசன்ட் ஷோனா அப்போ மிச்சம் எல்லாமே வந்து வில் ஷோ. கரெக்டா? வில் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் கிவ் அ பேர் ஆஃப் எனன்ஷியோமார்ப்ஸ்? ஸோ எனன்ஷியோமார்ப்ஸ் அப்படிங்கிறது இங்க ஒன்றும் கிடையாது, எனன்ஷியோமர்ஸ் தான். சரிங்களா? எனன்ஷியோமர்ஸ் தான். எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், அவ்வளவுதான். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்துட்டு எது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது இவங்க யாரில் வருவாங்க? இது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் கீழே வருவாங்க.
இவங்களும் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் கீழே வருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் ஐசோமரிசமா ஆமா அயனைசேஷன் ஐசோமரிசம். ஏன்னா வெளியில இருக்க நைட்ரேட் வந்துட்டு உள்ள போகும், உள்ள இருக்க குளோரின் வந்து வெளில போகும். அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ அப்ப வந்துட்டு இதுல வந்து யார் வந்துட்டு இப்ப இதுக்கும் உங்களுக்கு ஒரு இது வரலாம். ஸோ எப்படி வந்து இதுல வந்து அந்த டிஸ்டிங்கிஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க லிகன்ஸ் ஓட டைப்பை பாருங்க. இங்க வந்து எத்திலின் டையமின் கொடுத்துருக்காங்க, குளோரின் கொடுத்துருக்காங்க, வெளியில குளோரின் கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து நைட்ரோ குரூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எத்திலின் டையமின் வந்துட்டு நீங்க ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து டைரக்டா அதோட பிக்சரே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து தாராளமா என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இந்த நம்ம என்ன சொல்லுவோம் இந்த மிரர் இமேஜ் கரெக்டுங்களா? ஸோ மிரர் இமேஜ் இது வந்து ஒரு ஐசோமர், இது ஒரு ஐசோமர். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் எனன்ஷோமர்ஸ். சரிங்களா? சிஸ்க்கு மட்டும் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து எனன்ஷோமர்ஸ் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்க்கு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப பர்டிகுலரா நீங்க வந்து பிடி கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னா எதை சூஸ் பண்ணும்? பி தான் சூஸ் பண்ணும். சரிங்களா? ஏன்னா டி வந்து வேற டைப் ஆஃப் ஐசோமரிசம் ஷோ பண்ணும், ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் ஷோ பண்ணும். சரிங்களா? பட் இங்க வந்து அந்த பாசிபிலிட்டி கிடையாது. பில வந்துட்டு ஆப்டிகல் ஐசோமரிசம் ரொம்ப ஆப்வியஸாவே ஷோ பண்ணும். சரிங்களா? அதனால ஆப்ஷன் பி வந்து நம்ம இங்க சூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம 10 கொஷின்ஸ் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த டாபிக் பார்த்துட்டு அதோட கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே, ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக மறக்கக்கூடியது. நோட்ஸ் இதுவே போதுமானது இந்த பின்னாடி இருக்க கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலும் இந்த நோட்ஸை பேஸாக வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.